சொன்னா நம்ப மாட்டீங்க. உங்க டயர்ட்னஸ், திடீர் பசி, சுகர் கிரேவிங்ஸ்னு எல்லாத்துக்கும் மெயின் ரீசனே நீங்க அரிசி மாவுல தோசை சாப்பிடுறது தான். எஸ், உங்கள நிறைய பேரு மார்னிங் ஒயிட் ரைஸ் தோசை தான் சாப்பிடுவீங்க. பட் அதுல காப்ஸ் அதிகமா இருக்கனால அது உங்க பாடி குளுக்கோஸ் லெவல்ல குயிக்கா அதிகப்படுத்தி விட்டுரும். அதனாலதான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே டயர்டும் ஆயிரும், பசிக்கவும் ஆரம்பிச்சிடும். அது மட்டுமா, சுகர் கிரேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகி எனர்ஜியும் லோ ஆயிரும். ஓகே மேம், பட் என்ன மாதிரி டெய்லி தோசை சாப்பிட்டு பழகுனவங்க அதை எப்படி ஸ்டாப் பண்றது? அதை ஸ்டாப் பண்ணவே தேவையில்லை. சிம்பிளா நார்மல் அரிசி தோசை மாவுக்கு பதிலா பாசிப்பயிறு தோசை மாவுக்கு மாறுங்க. ஏன்னா பாசிப்பயிறுல நேச்சுரலாவே புரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் அதிகம். சோ இது உங்க ஸ்டொமக்க ஃபுல்லா ஃபீல் பண்ண வைக்கும், டைஜஷனும் ஸ்டேபிளா, எனர்ஜியும் சரியா மெயின்டைன் பண்ணும். முக்கியமா சடன் பிளட் சுகர் ஸ்பைக்க ரெடியூஸ் பண்ண இது பெட்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதுக்காக தான் ராஜேஷ் கிச்சன்ல பாசிப்பயிறு தோசை மிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதுல எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கப் மாவுல கொஞ்சமா உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா தோசை மாவு ரெடி ஆயிடும். இது டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இந்த பாசிப்பயிறு தோசை மிக்ஸ் உங்களுக்கும் வேணும்னா மறக்காம நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி இப்பவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.